ஒரு முறை இசையிலே வல்லவனான ஹேமநாதன் என்ற பாடகன் எல்லா நாடுகளிலும் பாடி தனக்கு நிகரில்லை என்ற பெயர் பெற்றுவிட்டு இறுதியாக மதுரையம்பதிக்கு விஜயம் செய்தான். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. ஆஹா, அற்புதமான பாட்டு, ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான குரல், அவையினரை மயங்க வைத்த இசை. என் ஆய்வுகளில் இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை. ஆகவே என் அன்பு காணிக்கையாக இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரகுணா, இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்வான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு, என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் எழுதி தருகிறேன். அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் வாயைத் திறந்து பாடக்கூடாது. சம்மதமா? தங்கள் பாட்டை கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் தயாராக இருந்தோமே தவிர இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் பாண்டிய நாட்டு பாடகர்கள் இசையில் இழைத்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். ஆஸ்தான பாடகர்களே, உங்களில் யார் ஹேமநாதருடன் போட்டிக்கு பாடப் போகிறீர்கள் என்று முடிவு விட்டு விட்டீர்களா? மன்னா, யார் பாடப் போகிறீர்கள் என்று கேட்பதை விட யார் உயிரை விடப் போகிறீர்கள் என்று கேட்பது சால சிறந்தது. பாண்டிய நாட்டுக்கு இப்படியும் ஒரு சோதனையா? நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே வானபத்திரர், அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம். ஹேமநாதருடன் போட்டியா? பாடி நான் வெற்றி பெறவா? இல்லை மன்னா, இல்லை. எனக்கு தெரிந்தவரை அவருக்கு சமமாக பாட ஒருவருமே கிடையாது. வானபத்திரரே, நீர்தான் நாளை ஹேமநாதருடன் போட்டிக்கு பாட வேண்டும். இந்த நாட்டுக்கு பெயர் தேடி தர வேண்டும். இது ஆஞ்சகத்திரை. போட்டியில் பாடி என்னால் பாண்டி நாடு இசையில் ஹேமநாதருக்கு அடிமையாவதை விட இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விட்டால் அனைத்தும் உணர்ந்து தாங்களா இப்படி பேசுவது? திலகா, ஹேமநாதரிடம் உள்ள இசையின் மகத்துவம் அறியாமல் பேசுகிறாய். அவருடன் என்னால் எப்படி பாட முடியும்? என்னால் எப்படி பாட முடியும், என்னால் எப்படி பாட முடியும் என்று சொல்லுகிறீர்களே. நான், எனது என்ற வார்த்தைகளே நமக்கு எதற்கு? இத்தனை நாட்களாக நீங்கள் பாடுவதும் பாக்களை எழுதுவதும் நாம் வாழ்வதும் நம் கையிலாயிருக்கிறது. நமக்கெல்லாம் மேலாக ஒருவர் இருந்து கொண்டல்லவா நம்மை வாழ வைக்கிறார். அவரிடம் சென்று தாங்கள் முறையிட வேண்டியதுதானே. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சாதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. விறகு வாங்கலியோ விறகு, தாயே விறகு வாங்கலியோ விறகு. ஏன்பா, விறகு விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சா? என்ன தாயே பண்றது, காலம் கெட்டு போச்சு. சரி சரி, விறகு என்ன விலை? அதிகம் இல்ல தாயே, 10 வராக. அடப்பாவி, விறகுக்கா விலை 10 வராக? இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா 15 வராக. விறகுக்கு தான் விலை சொல்றியா இல்ல உனக்கும் சேர்த்து விலை சொல்றியா? என்ன விலை கொடுத்து வாங்க உங்க தாத்தனாலையும் முடியாதா? 15 விறகம் கொடுத்து வாங்குற அளவுக்கு உன் விறகுன்னு அவ்வளவு உயர்வா? ஐயா, இதுல ஒரு விறகு எடுத்து வச்சா உங்க வீட்டு கல்யாணத்தை முடிச்சு விடலாம். இன்னொரு விறகு எடுத்து வச்சா உங்க கதையே முடிச்சு விடலாம். சிரிக்கிறியா? கட்டையில போறவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? நீ மட்டும் கட்டையில போகாம கழுத மேலையா போங்க. ஏன்பா, இது என்ன விறகு? தாயே, இது சாதாரண விறகு இல்லைங்க. இந்த விறகோட பெருமையை வாயால சொல்ல முடியாது. விறகுல அப்படி என்னப்பா பெருமை இருக்கு? அம்மா, இதுல ஒரு விறகு எரிச்சா சந்தன வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சாம்பிராணி வாசனை, இப்படி பல வாசனை. விறக விட உன் பேச்சு நல்லா இருக்குப்பா. தாயே, பேச தெரியலன்னா உங்ககிட்ட எல்லாம் பொழைக்க முடியுங்களா? உனக்கு என்ன ஊரப்பா? நமக்கு மலைநாடுங்க. அப்படின்னா? நான் மலையில குடியிருக்கிறவன். அந்த மலை எந்த ஊர்ல இருக்கு? இந்த உலகத்திலேயே பெரிய மலை நம்ம மலை தானுங்க. உன் பேர் என்னப்பா? சட்டை. அட, நல்ல பேரப்பா.
ஊருக்கு புதுசு போல இருக்கு. இல்லைங்க, இந்த ஊர் தான் நமக்கு மாமனார் ஊர். நமக்கு இந்த மருதையில தான் பொண்ணு எடுத்ததுங்க. ஓஹோ, சம்சாரியா நீ? பெரிய குடும்பி. அப்போ உன் சம்சாரம் இந்த ஊர்ல தான் இருக்கா? ஆமாங்க, ஒரு சம்சாரம் இந்த ஊர்ல தான் இருக்கா, இன்னொரு சம்சாரம் சொல்லப்பா, வெக்கப்படாம விவரமா சொல்லு. நமக்கு 2 பொஞ்சாதிங்க. நீ கிட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொஞ்சாதியா? உனக்கு ஐயா போறாம போராமைக்கலப்பா, 2 சம்சாரத்தை வச்சு எப்படி காலம் தள்ளுறேன்னு கேக்குறேன். ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? ஒரு பொஞ்சாதி என் தலை மேல உட்கார்ந்துக்கிட்டு உயிரை வாங்குறா, இன்னொரு பொஞ்சாதி என் உடம்புல பாதி எடுத்துக்கிட்டு பிராணனை வாங்குறான். ரொம்ப அவஸ்தைதான். கஷ்டம் கஷ்டம். ஆமா, புள்ள குட்டி ஏதாவது இருக்கலாம்? புள்ள 1 குட்டி 1. ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன். நமக்கு 2 குட்டி. அடப்பாவி, 2 மகனுங்க இருந்துமா இப்படி விறகு சுமந்து கஷ்டப்படுற? ஏப்பா, பையனுங்களை வேலை வெட்டிய பார்க்க சொல்லிட்டு நீ செவனேன்னு உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிறப்படாது? செவனேன்னு நானே எங்க ஓய்வு எடுக்கிறது? அந்த செவன் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துறேன். பெத்த பையனுங்க 2 பேர் இருந்துமா அவனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தருதல பய குட்டிங்க தாயே. அட கடவுளே, என்னப்பா உன்னை ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டான்? என்ன தாயே செய்வேன்? துன்பம் தாழாம விஷத்தை கூட எடுத்து குடிச்சு பார்த்தேன், அதுவும் உள்ள போகாம தொண்டை குழியோட நின்னுக்குச்சு. நல்லா பேசுறியே, இந்த வேகாத வெயில்ல எதுக்கு விறகு சுமக்கணும்? வேற ஏதாவது தொழில் செய்யப்படாதா? கைவசம் தொழில் இருக்குங்க, நான் நல்லா கூத்தாடுவேன். அதனால தான் எல்லாரும் என்ன கூத்தாடின்னுவாங்க. அப்படியா? எங்கே கொஞ்சம் ஆடு பார்க்கலாம். அப்பா, வெறும் ஆட்டை மட்டும் போகாது, ஒரு பாட்டையும் பாடிக்கிட்டு ஆடு. இந்த விறகெல்லாம் உடனே வச்சு போகும். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஒடிக்காதே ஒடிக்காதே. டே கானடா குறிச்சி, நாளைக்கு நம் பாண்டிய நாட்டின் சார்பாக என்னோடு போட்டியிட்டு பாடப்போகிறோம் யார்? யாரோ பத்திரரா? என்ன சொல்லிட்டு இவன் உளறாங்க. பத்திரர் இல்லைங்க, புத்திரரா. 2 பயல்களும் வளர்றானுங்க. நீ திருத்தி சொல். பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க, பானபத்திரர்னு ஒருத்தர. யார் அவன்? கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா. வேதனை வேதனை வேதனை. நல்ல ஒரு ஆஸ்தான வித்வானாக என்னுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் கிடைக்கவில்லையா? என்னடா இது இந்த மதுரைக்கு வந்த சோதனை? குரு, நம்ம பக்கம் தான். அதில் சந்தேகம் என்ன? பொழுது வெடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டுக்கு அடிமை. சரி, நீங்கள் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் எடுக்க வேண்டும். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே, பாவமும் நானே. சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு தேவகானம் கேட்டதே, மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டது. யாரு பாடினார்கள்? நீ கேட்டாயா? ஐயோ, இங்க யாரும் பாடலீங்களே. நான் தூக்க வராம கொஞ்ச நாளைக்கு கத்துனேன். அசையும் பொருளெல்லாம் ஒரு நாழிகை அப்படியே நின்று விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினேன் என்கிறாய். இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல. அந்த நாடத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டென்றே கருதுகிறேன். நீ யாரப்பா? என்ன சாமி என்னென்னமோ கேக்குறியா பேகிறியா? அப்பா, என் பாட்டிற்கு எதிர்பார்ப்பில்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன். அது இன்றோடு துளைந்தது. காரணம், என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அசையும் பொருள் நிற்கவும், நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன். அப்பா, இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்? இந்த ஊர்ல பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்காருங்க. பானபத்திரா? எந்த பானபத்திரர்? இந்த கோயில்ல பக்தி பாடல்லாம் பாடுவாருங்களே, அந்த பானபத்திரர். விவரமா சொல்லப்பா. அந்த பானபத்திரர் கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க. அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார். நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலிங்க. சீ, மடப்பயல, ஞான சூன்யம், போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டுட்டாருங்க. அப்புறம் என்னங்க செய்யறது? வயிறு இருக்குங்களே, விறகு வெட்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கனுங்க. என்னைக்காவது பொழுது போகலன்னா அவரு சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க. அப்படிதான். அப்பா, நீ யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டுமா. மன்னரையோ பானபத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன்.
இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. பாண்டிய நாட்டிலே ஒரு விறகு வெட்டியின் பாட்டிருக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா. வருகிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு போயிடாதீங்க. ஆண்டவன் உங்க பக்கம் தான் இருக்காரு. செய்ய உங்களுக்கு நீ என்னப்பா சொல்லுகிறாய்? திலகவதி, யார் இவர்? 100 பேர் ஒன்றும் சொல்லவில்லை. உங்களை கேட்டால் இங்கு அழைத்து வந்து. நம்ம உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா உங்க எல்லாரையும் நமக்கு தெரியுங்க. சரி, விஷயம் என்ன? நீ எங்க வந்தாய்? உங்களை பாட்டு போட்டிக்கு இழுத்தாரே அந்த பாகவதர், அவரு போயிட்டாருங்க. என்னது? என்னப்பா சொல்லுகிறாய்? உண்மைதானுங்க. உங்க கூட பாடுறதுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டே மூட்டை கட்டிட்டாருங்க. உண்மையாகவா? சத்தியமா ஒப்புறானுங்க. இந்த பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவரே கைப்பட எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். பாணபத்திரரே, உமது பாண்டிய நாட்டிற்கு என் திறமை அனைத்தும் அடிமை. இங்கனம் ஹேமநாத பாகவதர். இப்படி அவர் எழுதி கொடுத்து விட்டு போவதற்கு காரணம்? நீங்க பாடுற பாட்டுல ஒண்ணு எடுத்து விட்டேன், அம்பிடுத்தேன், மனுஷன் ஆடி அசந்து விட்டேன். சவாரி, என் பாட்டு உனக்கு எப்படியப்பா தெரியும்? நீங்க தான் தினம் நமக்கு முன்னால பாடிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த பாட்டுல தான் ஒண்ணு எடுத்து விட்டேன். எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒண்ணும் புரியல? புரியவில்லையப்பா. என்ன நல்லா பாருங்க, புரியும். நல்லா பாருங்க. இறைவா, எங்களுக்காக விறகு சுமக்க வேண்டுமா? எளியோர் கிளியோனே, நாட்டின் மானம் காத்து ஆணவத்தை அகற்றி அமைதியை நிலைநாட்டி அருட்பெரும் கடலே, உனது விளையாட்டே விளையாட்டு. இப்படி எல்லாம் வேடிக்கையாக விளையாடுவதுதான் அவரின் திருவிளையாடு. முருகா, உன் சினம் கழிந்ததா? அப்பா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள். பாதகமில்லை. பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கட்டும். அத்துடன் மட்டுமல்லாமல் நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபடட்டும். நல்லருள் புரியுங்கள். நலமடைவாயார். மகாதேவ, மகாதேவா, முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் போய்விடுமோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன். தமிழ் மூதாட்டியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னலவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு.